தியாகிகளே தோழர்களே, தியாகிகளே தோழர்களே, உங்கள் பூக்கள் சிந்தாபாத், உங்கள் பூக்கள் சிந்தாபாத், சிந்தாபாத் சிந்தாபாத், சிந்தாபாத் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் 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 சிந்தாபாத், இன்குலாப் 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 சிந்தாபாத். AYF கோலார் மாவட்ட மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நகரத்தினுடைய ஜார்ஜ் மன்னர் அரங்கத்திலே இருந்து தங்கவயல் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சிமிக்க இளைஞர் அமைப்புகள் தங்கவயலிலே தோன்றிவிட்டது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்ற வகையிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மிகவும் முழக்கத்தோடு அந்த ஊர்வலம் வந்து இந்த நாட்டிலே அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற அந்த கோஷத்தோடு AYF பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து AYF மாநாட்டு கொடியை மாநில தலைவர் தோழர் ஹரீஷ் பாலா அவர்களோ, தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற தோழர் நிறுவன் அவர்களோ முன்னிலை வகித்து ஏற்றி வைத்து இந்த மாநாடு சிறப்பாக நடந்து வருகின்றது. கோலார் தங்கவயலில் சுமார் 30 ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரண்டு நடத்துகின்ற முதல் கோலார் மாவட்ட மாநாடு. இந்த மாநாடு ஏதோ இளைஞர்கள் கூடினார்கள், கோஷமிட்டார்கள், எங்கே பந்தல் அமைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில நேரத்திலே அவர்கள் கலைந்து விடுவார்கள் என்பதல்ல இந்த மாநாடு. தங்கவயலில் இருக்கின்ற பல்வேறு கருப்பு ஆடுகளை தங்கவயலை சூறையாடி தங்கவயலை ஒரு வியாபார தலமாக ஆக்கி முதலீடுகளை போட்டு ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கோலார் தங்கவயலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை விரட்டி அடிக்கின்ற ஒரு இளைஞர் எழுச்சிமிக ஒரு அமைப்பு இங்கே தோன்றி இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கையோடு இந்த மாநாட்டிலே நான் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே AYF என்றால் அவ்வளவாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே இது புரிவதற்கு இன்னும் சில காலங்கள் ஆகலாம். ஆனால் தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் தவறாக சொல்ல முடியாது. அவர்கள் ஏதோ பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள், அவர்கள் திசை மாறி போய்விட்டார்கள், அவர்களை ஒன்று சேர்க்க முடியாது என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி தங்கவயலிலே மிகப்பெரிய எழுச்சி மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு அது AYF என்கின்ற அதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டை கோலார் தங்கவயலுடைய AYF தலைவராக இருக்கக்கூடிய தோழர் ராஜன் அவர்கள் இங்கே முன்னிலையிலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை எங்களுடைய தோழர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் இங்கே ஒன்றிணைத்து இந்த மாநாட்டை நடத்தி வருகிறார்கள். இந்த மாநாட்டிலே வாழ்த்துகின்ற வகையிலே
இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே இது அடுத்த கட்டம் என்ன, ஏஒய்எஃப் கோலார் தங்கவயலில் மட்டுமல்ல கோலார் மாவட்டத்திலே ஒரு மாற்றாக எப்படி செயல்பட போகிறது, எந்தெந்த பிரச்சனைகளை விவாதித்து எனக்கு பிறகு இங்கு அனைத்து பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் விவாதித்து கோலார் மாவட்டத்தினுடைய தலைவரையும் செயலாளரையும் அதனுடைய ஆபீஸ் பேரன்ஸை லைட் பண்ணக்கூடிய கடைசியாக நடைபெறுகின்ற மாநாடு. இந்த மாநாட்டிலே எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையோ ஏஒய்எஃப் ஏன் எதற்கு இந்த நாட்டிலே ஒன்றுபட்ட இளைஞர் அமைப்பு மாற்று சக்தி ஏன் என்கின்ற விவாதங்களையோ இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள் எப்படி அதை முன்னெடுத்து செல்லுகின்றோம், ஸ்டாலின் அரசோடு கூட்டணியில இருந்தாலும் கூட ஸ்டாலின் அரசை எதிர்த்து இன்றைக்கு எப்படி இன்றைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏஒய்எஃப் எப்படி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று இங்கே நிருப்பவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் தோழர் ஹரீஷ் பால் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சி இளைஞர்களை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறது, இளைஞர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை முறியடித்து இன்றைக்கு எப்படி இந்த நாட்டை கூறுபட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக இங்கே எடுத்துரைக்கிறார். இந்த மாநாட்டிலே பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கோலார் தங்கவயலிலே இளைஞர்கள் முன்னிறுத்தக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், இன்றைக்கு இளைஞர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய பிரச்சனைகள், முக்கியமான கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. கடந்த நவம்பர் 5ஆம் தேதி இன்னைக்கு தங்கவயலில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து இந்த எல்லா அரசியல் கட்சியிலிருந்து கோலார் மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தங்கவயலிலே நடந்தது. இன்னைக்கு ஐடிஐ பட்ச டிப்ளமா பட்ச அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ண என் ஊர்ல ஒரு ஃபேக்டரி இருக்குது, என் ஊர்ல நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும், நான் கான்ட்ராக்ட்ல போய் வேலை செய்யறேன், 11 மாசம் ஆனவனே என் கான்ட்ராக்ட நிறுத்திடுறான், எனக்கு இன்னைக்கு மினிமம் 18,000 ரூபாய் கூட இன்னைக்கு சம்பளம் இல்ல, ஆனா என் ஊர்ல இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குது, அது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு கனவா இன்னைக்கு நினைத்து பெமல்ல எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா, பெமல்ல எனக்கு ஒரு அப்ரெண்டிஸ் கிடைக்காதா, என் ஊர்ல நான் காலையில வேலைக்கு போய் மத்தியானம் வந்து குடும்பத்தோடு வாழ முடியாதா என்கின்ற அன்றாடம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களுடைய கனவு 20 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்ட வடிவங்களிலே எங்களுக்கு நிரந்தரமாக்கு என்று சொல்லுகின்ற 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் கடைசி அவர் கை பார்த்தெல்லாம் நீயா நானா அப்படின்னு சொல்லி களத்திலே குதித்தார்கள். 3000 தொழிலாளர்கள் 3000 தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட ஒரு போராட்டம், பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம். இன்னைக்கு போலீஸ விட்டு பார்த்தா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான சக்திகளை பார்த்தா இந்த போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சான். ஆனா அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பெற்றே தீர்வோம் என்கின்ற அந்த உறுதி, அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பி சிந்திக்க வைத்தது. நமது ஊரிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்குமா? போலீஸ்ல கண்ல வெள்ள விட்டு ஆற்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல
இப்படி ஒற்றுமையோட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்டெலிஜென்சி பயந்தா, தமிழ் மேனேஜ்மெண்ட் பயந்தா, இந்த ஊர்களுடைய எம்எல்ஏ அடுத்து நாம இருக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒன்றுபட்ட போராட்டம் இந்த ஊர்ல வெற்றி பெற்றால் வெளியூர்ல இருக்கிற இந்த ஊர்ல எம்எல்ஏ ஆக முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கிச்சு. இந்த எம்பி இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்தா அடுத்து நாம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி நினைச்சான். அதனால இந்த போராட்டத்தை உடைக்கணும்னு சொல்லி, இந்த போராட்டத்தை திசை திருப்பணும்னு சொல்லி பல்வேறு சக்திகள் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை அடக்க நினைத்தார்கள். நிர்வாகம் நினைத்தது போராட்டத்தை ஒடுக்க வேண்டும், போராட்டத்தை உடைக்க வேண்டும். யார் அந்த கருப்பு ஆடுகளை தேடுவது, அந்த போராட்டத்தை திசை திருப்புவது எப்படி என்று நினைத்தார்கள் மேனேஜ்மெண்ட். அந்த போராட்டம் எப்படியாவது முடியணும், அதுக்கு என்ன பண்ணோம், யூனியன் ஒழியணும், அதுக்கு என்ன பண்ணோம், இவங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அனைத்து அரசியல் கட்சியும் ஆதரவோடு, தங்கவயல் மக்களுடைய ஆதரவோடு நடந்த அந்த போராட்டத்தை மேனேஜ்மெண்ட்டுக்கு கைகூலி வேலையை செய்தது எந்த சங்கம், எந்த சங்கம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம், உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று சொன்னார்களோ அதே சிஐடி சங்கம், அதே அதனுடைய தலைவர் மீனாட்சி சுந்தரம் ஏஆர் பாலு மேனேஜ்மெண்டினுடைய கைக்கூலிகளாக மாறினார்கள். போராட்டத்தை அவர்களே திசை திருப்பினார்கள். அந்த போராட்டம் திசை மாறியது, அவர்களே மேனேஜ்மெண்டினுடைய கைக்கூலிகளாக மாறினார்கள். அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து இந்த யூனியன் உடைக்கப்பட வேண்டும், இந்த யூனியன் ஒற்றுமையோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு யூனியன் முறைப்பட்டு 2 துண்டுகளாக இன்றைக்கு இருக்கிறது. இதுவும் மேனேஜ்மெண்ட் நினைத்த அந்த போராட்டத்தினுடைய திசைகள். இதையே நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஏஐஒய்எஃப் உடைய முன்னாள் தலைவர் இளம் சிங்கம் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு இளைஞர்களுடைய பிரச்சனையை எழுப்புகின்ற எங்களுடைய எம்பி சந்தோஷ் அவர்கள் யாரும் வெற்றி கொடுக்காத போது அவர் பாராளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங்க்கு வெற்றி கொடுத்து இந்த போராட்டத்தை ஆதரித்தது எங்களுடைய சிபிஐ எம்பி சந்தோஷ் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட அந்த போராட்டத்தை திசை திருப்பியது யார்? இன்றைக்கு தொழிலாளர்கள் அங்கே பிளவுபட்டு இருக்கிறார்கள். எம்எல்ஏவுக்கு கைக்கூலியாக மாறியது யார்? இந்த எம்எல்ஏவை துதிப்பாடியது யார்? இதை எப்படிப்பட்ட திசை மாற்றத்தை உருவாக்கியது? இந்த மாநாட்டில் அடுத்து முக்கியமா ஏஐஒய்எஃப் இன்னைக்கு எடுத்து போற முக்கியமான பிரச்சனை, இன்னைக்கு எல்லா டெய்லி பாக்குறீங்க இந்த ஊர்ல ரோடு வைடனிங் நடந்துட்டு, ரோடு வைடனிங் நடக்கிறதுல நல்லா யோசிக்கணும். சிவில் ஹாஸ்பிட்டல் முன்னால இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கினுடைய காம்பவுண்ட் வால், இந்திரா காந்தி கேண்டீன் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த காம்பவுண்ட் வால், பிரியாபாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிசிசி பேங்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேங்கினுடைய இமானுவேல் பிரஸ் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுடைய காம்பவுண்ட், இன்னைக்கு இந்த ரோடு வைடனிங் எம்எல்ஏ நான் கீழ் கரைப்படையாத கரம் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு என்னுடைய
நோக்கம் சொல்ற KGF MLA ரூபகலா சசிதர் எல்லா ரோட வைடனிங் பண்ணுகிற, ஆனா பல்லவி மெடிக்கல்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு, பல்லவி மெடிக்கல்ஸுக்கு இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வெறும் டிரைன போட்டு இன்னைக்கு அந்த ஜெல்லிய கொட்டுற. 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் அந்த ரோடு பிரச்சனையில இந்த பணக்காரர்கள் எல்லாம் இன்னைக்கு MLAவுக்கு கொடுத்ததா ஊர்ல பேசுறான். நீ ஆனஸ்ட் சொன்னா, இந்த ஊர்ல டெவலப் பண்றேன்னு சொன்னா எப்படி அந்த ரோடு வைடனிங் பல்லவி மெடிக்கல்ஸ் இடிக்காம இன்னைக்கு ரோடு வைடனிங் பண்ற? டிசிசி பேங்க் காம்பவுண்ட் பில்டிங் இடிக்காம இன்னைக்கு எப்படி நீ ரோடு வைடனிங் பண்ற? அதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பீப்புள் ரெப்ரசன்டேஷன் என்னுடைய இன்னைக்கு MLA பொதுநல வழக்கு நாங்க இன்னைக்கு கோர்ட்ல போட போறோம். லோகாயுக்தால இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். இந்த MLA ஆனஸ்ட் சொன்னா ஏன் இந்த ரோடு வைடனிங்ல அந்த பில்டிங்கை இன்னைக்கு இடிக்காம இன்னைக்கு அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உபலோகாயுக்தா நீதிபதி ஜஸ்டிஸ் வீரப்பா அவரை இட்டு வந்து நாங்க இன்னைக்கு அந்த பில்டிங்க இன்னைக்கு அழுக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி AOF நடத்தும் என்று இன்னைக்கு நாங்க எச்சரிக்கிறோம். NT பிளாக்ல ரோடு இடிக்கும் போது அங்க இருக்கிறவங்க பணக்காரனா, அசோக நகர்ல ரோடு இடிச்ச இன்னைக்கு பில்டிங் இடிக்கும் போது அங்க இருக்கிறவங்க பணக்காரனா, சாதாரண ஏழை மக்கள், அந்த ஏழை மக்களுடைய வீடுகளை இடிச்ச நீ இன்னைக்கு கோட்டீஸ்வரர் நான் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏன் தயங்குற? அப்போ அதுல டீலா நோ டீலா எவ்வளவு வாங்கின அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு வேலையை இன்னைக்கு CPI AOF செய்வோம் என்பது எச்சரிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த ஊர்ல 8 கோடி ரூபாயில நான் பில்டிங் கட்டிட்டேன். இந்த ஊர்ல எங்களை மாதிரி ஆட்சி யாரும் பண்ணல. ஹாஸ்பிட்டல் 24/7 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிவில் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்ற MLA அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த வித ஃபெசிலிட்டிஸும் இல்லாம இன்னைக்கு ICU யூனிட் இந்த ரூம் இன்னைக்கு பூட்டிட்டு இருக்குது. எந்த வித அடிப்படை வசதிகளும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்லை. வெறும் விதான சௌதால ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு வீடியோல வரணும், டிவில வரணும், நான் என் ஊருக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுற ரூபகலா சசிதர் இன்னைக்கு எந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பேசி 1 மாசம் ஆச்சு. இன்னைக்கு எந்த வித அடிப்படை வசதிகளும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி பூட்டு போட்டு போராட்டத்தை நடத்திய இயக்கம் இந்த AOF இயக்கம். அதை மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போடுற ஒரு வேலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ AOF நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எச்சரிக்கிறோம். தங்கவயல்ல எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட இயக்கங்கள் இந்த ஏதோ ஒரு பிரைவேட் சைட்ல நின்று நாங்க மாநாடு நடத்துறோம். பல கோடி ரூபாய் எதிரில் கட்டின அம்பேத்கர் பவன், இந்த அம்பேத்கர் பவனு எலெக்ஷன் நேரத்தில் நானே இடிக்க விடுறதில்ல, நான் தடுக்கிறேன். பல பேருக்கு யூஸ் ஆகுற அளவுக்கு, பல லட்சம் மக்களுக்கு யூஸ் ஆகுற அளவுக்கு இந்த அம்பேத்கர் பவனை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி நாடகம் பண்ண இந்த MLA ஹைகோர்ட்ல போயிட்டு நான் இடிக்காத தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கினேன். இன்னைக்கு ஸ்டே வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. என்ன டெவலப்மெண்ட் அடுத்த கட்டம் என்ன? இன்னைக்கு அம்பேத்கர் பவன் இருந்தா எத்தனையோ பேர் இலவசமாக கல்யாணம் பண்ண முடியும். எங்களை போன்றவங்க மீட்டிங் நடத்த முடியும், பல மாநாடு நடத்த முடியும், பல ஏழைகளுக்கு அந்த பில்டிங் இன்னைக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு இதன் மேல இந்த ஊர்ல நகரசபை கமிஷனர் இன்னைக்கு பவன்குமார் சொல்லணும், MLA சொல்லணும். இது அரசாங்க பணத்துல இன்னைக்கு கட்டி வீணா போயிருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்டிங். இன்னைக்கு கேன்சர்னாலையும் இன்னைக்கு பல பேர் டயாலிசிஸ்னாலையும் இன்னைக்கு பல நோயினாலையும் இன்னைக்கு அன்றாட செத்துனுக்கிறாங்க. ஆனா
அப்படிப்பட்ட இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு அன்றாட சாவரம். டெய்லி பார்த்தா ஒரு போட்டோ. இன்னைக்கு ஹார்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற சிஎம்சி பிரசிடென்ட் இன்னைக்கு சகோதரி பேசுறாங்க, சேவ் கேஜிஎஃப், நாங்க தான் சேவ் கேஜிஎஃப். எங்களை விட்டா இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிஎம்சி பிரசிடென்ட் இன்னைக்கு பேசுறாங்க. சேவ் கேஜிஎஃப் ஒரு அமைப்பு கேஜிஎஃப் துவங்கின பிறகு கெஸ்டா இருந்த எம்எல்ஏ பர்மனன்ட் ரெசிடென்டா இங்க கேஜிஎஃப்ல இருக்கிற சேவ் கேஜிஎஃப் ஒரு அமைப்பு உருவான பிறகுதான் இன்னைக்கு அன்றாடம் ரோடு போடுறேன், காவா கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் பண்றேன், இத்த பண்றேன், அத்த பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல வளவந்தன் வருது இந்த எம்எல்ஏ. அப்படிப்பட்ட ஒரு சேவ் கேஜிஎஃப் ஒரே ஒரு ஆளு இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறவங்க சொன்னா அது இந்த எம்எல்ஏ தான். அவங்க படத்தை எல்லா வீட்லயும் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா காந்தி சிஎம்சி பிரசிடென்ட் மார்பட்டி பேசுது. இன்னைக்கு அவங்கள நான் கேட்டுக்கிறேன், எங்க ஹார்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கிட்னிக்கு டயாலிசிஸ் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பல்லவி மெடிக்கல்ஸுக்கு பல ஆண்டுகளாக மாத்திரை கான்ட்ராக்ட் கொடுத்து கோடி கணக்கில் கொண்டு வச்சுங்க அந்த ஊழல் ஏன் வெளியே வரல? அந்த மெடிக்கல் ஸ்டோர் இன்னைக்கு தோட்டத்துக்கு எனக்கு பயமாகுதுன்னு சொன்னா, டிசிசி பேங்க் பில்டிங் இன்னைக்கு தோட்டத்துக்கு எனக்கு பயமாகுதுன்னு சொன்னா, நீ மிஸ்ஸஸ்னா எவ்வளவு டீலு, அந்த டீலு இன்னைக்கு வெளியே வரப்போகுது. அந்த டீலு லோகாயுக்தோட கேஸ போட்டு உன்னை நடுத்தருக்கு இழுக்க போது இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னான். இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்கள் டபுள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் போராடும் போது அது பப்ளிக் செக்டாரு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ராஜ்நாத் சிங் எதிர்வாதிக்கு சம்பந்தம் இல்லை. நான் வேணா ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்றது உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த ஊர்ல 2 பப்ளிக் செக்டார் இருக்குது. இந்த பப்ளிக் செக்டார் ஒண்ணு மூடிட்டா இன்னைக்கு இந்த பப்ளிக் செக்டார் இருக்கக்கூடிய தொகுதியில தான் நான் நிற்கிறேன். நான் கெட்டரு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கின எம்எல்ஏ, நான் வெற்றி பெற்றா இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன மல்லேஷ் பாபு இன்னைக்கு எங்க போச்சு? கோலார் தங்க வயல்ல ஜடகாஸ்டாண்ட வச்சு எத்தனையோ கட்டடங்களை கட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த கடைகள் ஏல விடாத ஒரு நிலைமை இருக்குது. எம்ஜி மார்க்கெட் உள்ள போய் பார், எம்ஜி மார்க்கெட்ல அவ்வளவு மோசமான ரோடு இல்லை, சுகாதாரம் இல்லை, சீர்கேடு. ஆனா இன்னைக்கு எம்ஜி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நான் பாதுகாவலன்னு சொல்லி இன்னைக்கு கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. மைனிங் பகுதியில நான் இன்னொன்று முக்கியமா இங்க பேசணும். இன்னைக்கு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிற வீடு நமக்கு சொந்தமாக்கப்படணும். அது சொந்தமாக்கப்படணும்னு சொன்னா அரசு, மத்திய அரசு அதற்கான தீர்மானத்தை கொண்டு இருக்கு. கர்நாடக ஹைகோர்ட் அதை பற்றி ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கு. ஆனா இந்த எம்எல்ஏ 7 வருஷம் ஆச்சு, எம்பி வெற்றி பெற்று 1 வருஷம் ஆச்சு. இந்த வீடுகளை சொந்தமாக்குறதுல நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு 35 கவுன்சிலரை கேட்கிறேன், 16 கவுன்சிலர் மைனிங் கவுன்சிலரை கேட்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்ன என்ன சொல்லிட்டு நீ கவுன்சிலர் ஆன? இன்னைக்கு மைனிங் வீட்டுல வாழ்ந்துக்கிறீங்களே, எப்ப அது சொந்தமாக போகுது? 95 பிஜிஎம்எல் நகர சபையில சேர்த்த இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் 16 வார்டு கூட கோடிக்கணக்கான ரூபாய் பந்து வருது. என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிற, என்ன சுகாதார பாதுகாப்பு பண்ணிருக்கிற? எம்எல்ஏ 7 வருஷம் ஆச்சு,
மைனிங் சைடு மாநில அரசுடைய எந்த திட்டத்தை நீ இன்னைக்கு நிறைவேற்றி இருக்க? குடிக்க தண்ணி இல்லை, டேங்கர் தண்ணி இன்னைக்கு பியூரிஃபைடு வாட்டர் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த KGF உலகமணி கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியை இன்னைக்கு செக் டேம் கட்டி அந்த தண்ணியை சுத்திகரித்து கோலார் தங்கவயலுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம். உங்க கவர்மெண்ட் சித்தராமையா இன்னைக்கு இருக்கிறார். எருகோல் திட்டம் ஏன் இந்த கோலார் தங்கவயல்ல இணைக்கப்படலை? வேட்டமங்கலம் தண்ணீர் ஏன் இந்த தாலுகாவுக்கு குடிநீர் நீராக மாற்றுகின்ற ஒரு திட்டத்தை ஏன் இன்னைக்கு கொண்டு வரல? KGF 8 கோடி ரோடு அபிவிருத்தி பண்ற சுராஜ்மல்ல இருந்து சல்டானா சர்க்கிள் சொல்றீங்க, 8 கோடி இன்னைக்கு டீலாச்சு. இன்னைக்கு அந்த ரோடு வைடனிங் சரியான முறையில் இன்னைக்கு நடக்குதா? இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கின்ற வகையிலே, அதை எதிர்த்து போராடுகின்ற வகையிலே தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு உருவான ஒண்ணு, அந்த அமைப்புல யாரெல்லாம் கண்டிருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் சாலையை போட்டு நம்ம. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கேட்கிறேன், நீங்க தங்கவயல்ல தானே இருக்கிறீங்க, நீங்களும் இந்த ஊருக்காரங்க தானே, இந்த ஊருடைய டெவலப்மெண்ட் உங்களுக்கு அக்கறை இல்லையா? மார்க்கெட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணுமே, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தயக்கம். தினப்பயணிகளுக்கு ட்ரெயின் இல்லை, கோச்சு குறைக்கிறோம், எலெக்ஷனுக்குள்ள ஓட்டு வேணுன்றதுக்காக தண்டவாளத்தில் படுத்து போராட்டம் பண்ண எம்எல்ஏ இன்னைக்கு ஏன் அந்த ட்ரெயின் பக்கமே போக மாட்டேன், ஏன் அந்த ட்ரெயினை பத்தி நீ பேச மாட்டேன்? தினப்பயணிகளுக்கு ட்ரெயின் கிட்ட நின்று மடியேறி ஓட்டு கேட்டியே, இன்னைக்கு அவன் உட்காரத்துக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லாத மூச்சு விட முடியாம இன்னைக்கு அந்த ட்ரெயின் அவசரப்படுறானே, அவன் கண்ணீர் உனக்கு தெரியலையா? MP இதை பத்தி பாராளுமன்றத்தில் பேசியான்னு சொன்னா அவங்க பேச கூட தெரியல. இப்படிப்பட்ட பிரதிநிதிகள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே, இந்த ஊரிலே மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்கின்ற வகையிலே இளைஞர்கள் ஒன்றுபட வேண்டும். அந்த ஒன்றுபட்ட இளைஞர்கள் மத்தியிலே இன்னைக்கு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை, BML கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, தினப்பயணிகளுடைய பிரச்சனை, தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும், உயிர் காக்கின்ற மருத்துவமனையை பாதுகாக்க வேண்டும், BGML மருத்துவமனையை புனரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை விவாதித்து போராட்ட வடிவத்தை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இந்த மாநாடு. இந்த மாநாடு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை முன்னெடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். இந்த மாநாட்டிலே புதிய தலைவர் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டை வாழ்த்தி என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பொருளாதாரம் ஏறி இருக்குதுன்றான். நம்ம கையில இருக்கிற போனு தான் ஏறி இருக்கு, நம்மளுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் உயரவே இல்லை. ஏன் உயரல? எதனால உயரல? நம்மளாம் யாரால் சுரண்டப்படுகின்றோம்? நம்முடைய உழைப்புக்கான ஊதியங்கள் எல்லா இடத்திலும் கிடைக்கின்றதா? ஏன் கிடைக்கல? இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வியை இலவசமாக கொடுக்கக்கூடியது அந்தந்த அரசாங்கத்தின் கடமை. ஏன் எந்த ஒரு அரசாங்கமும் நான் இலவசமாக கல்வியை கொடுப்பேன் என்று ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதில்லை. இலவசமா லேப்டாப் தர, இலவசமா சைக்கிள் தர, இலவச பஸ் பாஸ் தர, பெண்களுக்கு இலவசமா பாஸ் தர, மிக்சி தர, கிரைண்டர் தர, ரேஷன் தர, எல்லாம் தர. என்ன பிரயோஜனம்?
தோழர்களே, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட முன்வச்சுக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை, ஒரு மாணவனுக்கு நீ லேப்டாப் கொடு, போனை கொடு, சைக்கிளை கொடு, பைக்கை கொடு, எது வேணா கொடு, இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றியே, ஒருத்தனுக்கு இலவசமா கல்வியை கொடு, அந்த கல்விக்கான வேலைய அவனுக்கு கொடு. அந்த சம்பாத்தியத்துல அவன் அதெல்லாம் வாங்க மாட்டானா? எனக்கு ஆரம்ப கல்வி முதல் நான் என்ன ஆராய்ச்சி கல்வி PhD முடிச்சாலும் அரசு, என்னுடைய அரசாங்கம் எனக்கு இலவசமாக கல்வி கொடுக்க முடியும் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டால் எனக்கு எதற்கு, என் வீட்டில் எதற்கு எனக்காக பிச்சை எடுத்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி என்ன படிக்க வைக்க போறான்? அப்படி வாங்கினவெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையில சேர்ந்து அந்த கடன் அடிக்கணும். அந்த கடன் சுமை எனக்கு வேண்டாம். நான் ஒரு கல்லூரியில ஒரு டிகிரி வாங்குற வரைக்கும் எனக்கு ₹1 கடன் இல்ல அப்படின்னா நான் தாராளமா படிக்க முடியுமா? படிச்சு முடிச்ச உடனே என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை, நான் ITI படிச்சிருக்கிறேன்னா ஒரு ₹10,000 வேலை, டிப்ளமோ படிச்சிருக்கேன்னா ஒரு ₹15,000 வேலை, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன்னா குறைந்தபட்ச ஊதியமா ஒரு ₹20,000 வேலை, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் படிச்ச ஒரு 18-19 குறைந்தபட்ச ஊதியமா ஒரு அரசாங்கம் எனக்கு வேலையை கொடுத்தா நான் எனக்கு போதை பழக்கத்துக்கு போக போறேன்? எதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய இலவசங்களை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்க போறேன்? என்னால் என் வீட்டுக்கான அரசியல் வாங்க முடியாதா? எனக்கு தேவையான லேப்டாப், போனு, பைக்கு, காரு, வீடு எல்லாத்தையும் நான் வாங்க முடியாதா? ஏன் எந்த ஒரு அரசாங்கமும் கொடுக்க முன்வருவதில்லை? அதெல்லாம் கொடுத்துட்டேன்னா அவன் எடுத்து எப்படி ஆட்சிக்கு வருவான்? நீங்க எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவீங்கல்ல. ஆகவே நேரடியா மாநில குழுவுக்கான முன்மொழிவு இங்க வைக்கிறேன். உங்களுக்கு ஒப்புதல் இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய கரவொலி மூலம் இதை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். ஏதாவது ஆட்சேபம் இருந்தாலும் தைரியமா எழுந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இது ஜனநாயக அமைப்பு, சரிங்களா? ஸோ 19 பேர் மாவட்ட குழு, 19 பேர் மாவட்ட குழு. இது மாவட்ட குழுவில் தோழர் அருண்குமார், தோழர் அரவிந்த், தோழர் திலீப், தோழர் விக்னேஷ், தோழர் ரேவந்த்ராஜ், தோழர் ராஜன், தோழர் பிரவீன், தோழர் சந்தியா, தோழர் வருண், தோழர் சஞ்சய், தோழர் பகத், தோழர் கவிராஜ், தோழர் கார்த்திகேயன், தோழர் ரணதேவ், தோழர் ராஜேஷ், தோழர் சரண் கார்கி, தோழர் சுந்தரி, தோழர் பிரதாப், தோழர் ரஞ்சித். இவங்க 19 பேர் மாவட்ட குழு. இதுக்கு உங்களுடைய ஒப்புதல் ஏதாவது ஆட்சேபம் நடந்ததுன்னா தெரிவிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கரவணி மூலம் இதை தேர்ந்தெடுக்கலாம். ஒருமனதாக மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டது. அடுத்ததாக இன்று கேரளத்திலே இருக்கக்கூடிய LDF அரசாங்கத்தில், இடதுசாரி அரசாங்கத்திலே ரெவன்யூ மந்திரி. இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு. என்ன போராட்டம் நடத்திட்டு இருக்கு? சூரிய சம்பளம், வீட்டுக்காக போராட்டம். யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுங்க. கவர்மெண்ட் லேண்ட சர்வே பண்ணி அதை பிரிச்சு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பெல்லாரிலிருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு நடைபெறவே போறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ மந்திரி அதுக்கு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதாங்க, ரெவன்யூ மந்திரி அதை கேட்கல. ஆனால் அங்கே கேரளத்தில் இந்த 7 வயதிலிருந்து அரசியல் பயணத்தை துவங்கி இந்த கேரளத்தின் ரெவன்யூ மந்திரியாக இருக்கக்கூடிய எங்கள் தோழர் ராஜன் அங்கே வீடு இல்லாத, சொந்த வீடு இல்லாத ஒரு மலையாளி கூட இல்லை என்கின்ற நிலைக்கு அத்தனை குடும்பங்களுக்கும், வீடு இல்லாத அத்தனை குடும்பங்களுக்கும் புதிய வீடு, சொந்த வீடை கட்டி கொடுக்கின்ற ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான விதை எங்க போடப்பட்டது? இணையமைப்பிலிருந்து போகும். எங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் இன்று கேரளத்தில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மோடி அரசாங்கத்தின் பதவியை பிடித்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப அவங்க உள்ளூர் உதாரணம் நான் சொன்ன மாதிரி 2006-2007 ஒரு சாதாரண இளைஞனாக, செங்கோடியின் மீது பற்று வைத்த ஒரு இளைஞனாக, அந்த குடும்பத்திலிருந்து வந்த இளைஞனாக, அந்த செங்கோலின் நிழலில் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு AIYF இருந்தவர் தொடர் ஜோதிவாசன் இன்று இந்த கோலார் தங்கவயலை மதிக்கும்படி ஒரு பெரும் தலைவராக உருவெடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கான விலை எங்கு போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த AIYF போடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சாதி இல்லை, எங்களுக்கு மதம் இல்லை, எங்களுக்கு மொழி இல்லை,
எங்களுக்கு இனமில்லை, நாங்கள் எல்லாம் மனிதர்கள், நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள், நாங்கள் எல்லாம் சோசியலிஸ்டுகள் என்கின்ற ஒற்றை கொள்கையால் இங்கே நாம் இணைந்திருக்கின்றோம். அன்புமிக்க தோழர்களே, இந்த மாநாடு என்பது ஒரு புதிய துவக்கம். கோலார் மாவட்டத்திலே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட வேண்டும் என்றால் பணத்தின் பாலும் மதுவின் பின்னாலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை கருத்தின் பால் திருப்ப வேண்டும். அப்படி கருத்தின் பால் திருப்ப வேண்டும் என்றால் முதலில் நாம் தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை, சோசியலிச சித்தாந்தத்தை நாம சொல்ற சோசியலிசம் பிஜேபி சொல்ற சோசியலிசம், நாம் சொல்வது விஞ்ஞான சோசியலிசம். லெனின் சொன்னாரே அந்த சோசியலிசம், கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் சொன்னாரே அந்த சோசியலிசம். அந்த சோசியலிச சித்தாந்தங்களை இந்த மண்ணிலே நாம் பயிரிடுவோம். அறுவடை என்பது தேர்தல்களில் தன்னால் வரும் என்கின்ற இந்த நிலையில என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு, இந்த மாநாடு மிகச்சிறப்பாக அமைந்தது. ஒரு மிகச்சிறப்பான பேரணியை நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். வருங்காலம் நமது நகர்மன்றத்திலே அத்தனை உறுப்பினர்களும் AIYF உறுப்பினர்களாக இருப்பார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத், AIYF ஜிந்தாபாத், லால் சலாம், லால் சலாம்.